Hi students, now we are going to see theorem 1.2. The theorem statement, if a square matrix has an inverse, then it is unique. That means the inverse of a square matrix, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் எப்படி இருக்குன்னா யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ ஒன்றே ஒன்று தான் இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஒன்லி ஒன். ஸோ ப்ரூஃப், let capital A be a square matrix of order n such that the inverse of A is exist. ஸோ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஒரே ஒரு இன்வெர்ஸ், ஒன்லி ஒன் இன்வெர்ஸ் இருக்குதுன்னு ப்ரூஃப் பண்ணோம். அதுக்காக நான் 2 இன்வெர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் அசம்ஷன் எடுத்துக்க போகிறேன். ஸோ இஃப் பாசிபிள் let there be 2 inverses of A, B, capital B and C. So B, C 2 inverses இருக்குது அப்படின்னுட்டு நான் எடுத்துக்கிறேன். அசம்ஷன் திஸ் இஸ் ஓகே. அப்போது பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வர்ஸ், ஸோ பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வர்ஸ் டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா A into B is equal to B into A is equal to IN. This is noun result. ஒரு மேட்ரிக்ஸ் அதனோட இன்வர்ஸ். ஓகே, ஸோ இன்வர்ஸ் நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூனிக் மேட்ரிக்ஸ் கிடைக்கும், தட் இஸ் IN. சிமிலர்லி C ஆல்சோ இன்வர்ஸ். ஸோ AC is equal to CA is equal to IN. ஓகே, ஏன்னா பியும் இன்வர்ஸ் தான், சியும் இன்வர்ஸ் தான். ஸோ லெட் வி டேக் தி equation 1, this is 2. So by using these 2 equations we have to prove B and C are equal, that is uniqueness. Okay, so நான் இப்போது சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். C is equal to the matrix C எப்படி எழுதுறேன்னா IN into C. INங்கிறது என்ன? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ யூனிட் மேட்ரிக்ஸ். இது கூட நம்ம எந்த மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும், C தான். ஸோ C is equal to IN into C எழுதலாம். ஸோ IN நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஒன்னிலேருந்து இதில் IN is equal to BA சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ B into A into C, IN is equal to BA சப்ஜெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ பை ஈக்குவேஷன் 1, ஸோ 1 யூஸ் பண்ணி நாம் BAன்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பை யூஸிங் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது எப்படி எழுதலாம்? B into AC எதெல்லாம் இல்லைங்களா? B into AC எதெல்லாம் இல்லையா? அசோசியேட்டிவ் ப்ராக்கெட். அப்போ ப்ராக்கெட் என்ன பண்ணணும்? நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட்டு B into AC, A into C என்ன சொல்லியிருக்கோம்? IN இல்லையா? AC is also IN. So we can substitute IN. This is equation 2. Okay. ஸோ IN கூட யூனிட் மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு எகெயின் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கணும், which is equal to B. ஸோ IN into B என்ன கிடைக்கும்? தட் இஸ் B. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கன்க்ளூஷன் கிடைச்சிருக்குன்னா C is equal to B. சரிங்களா? அப்போது B and C 2 டிஃப்ரெண்ட் இன்வர்சஸ் அப்படின்னு எடுத்தோன்னா கடைசி என்ன கிடைக்குது? போத் ஆர் சேம் அப்படின்னு தான் நமக்கு கிடைக்குது. ஸோ C is equal to B. அப்போது தி யூனிக்னஸ், so hence the uniqueness follows. Okay, so note the notation of inverse எப்படி நம்ம நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா the inverse of A is denoted as A power minus 1. This is inverse of A. So now we are going to see theorem 1.3. The theorem statement, let capital A be a square matrix of order n, then A inverse exists if and only if A is non-singular. This means if A inverse exists then A is non-singular matrix.
So next converse part also true. If A is non-singular, then A inverse exists. So if and only if means we have to prove the converse parts also. So okay, let me prove now. Proof. So let the given capital A be a square matrix of order n. Suppose A inverse exists. Suppose that A inverse exists. ஸோ நான் இப்போ A inverse existன்னு எடுத்து A is non-singularன்னு ப்ரூஃப் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு A is non-singularன்னு எடுத்து தென் A inverse existன்னு ப்ரூஃப் பண்ணோம். தட் இஸ் if and only if. ஓகே, if and only if மீன்ஸ் கான்வர்ஸ் பார்ட்டையும் நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு A inverse existன்னு எடுத்தாச்சு. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது A is non-singular. What is non-singular? Non-singular means determinant value is not equal to 0 இல்லையா? ஸோ A inverse exist. அப்போது A inverse exist இருந்துச்சுன்னா பை டெஃபினிஷன் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா A into A inverse is equal to A inverse into A is equal to IN இல்லைங்களா? திஸ் இஸ் டெஃபினிஷன் பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வர்ஸ். அப்போது இந்த மாதிரி எழுதலாம். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் டோட்டலாக எல்லா சைடுமே டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு டேக் டிட்டர்மினன்ட். ஸோ DET, this means determinant. Determinant of A into A inverse which is equal to determinant of A inverse into A which is equal to determinant of IN. டிட்டர்மினன்ட்னா எப்படி போடுவோம்? ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம் இல்லையா? ஸோ அதுவும் செய்யலாம், DET அப்படின்னு செய்யலாம். இப்போது இதில் ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் எப்படி பிரிக்கலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் செப்பரேட்டாக டிட்டர்மினன்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தான். இது நம்ம 11th பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் IN. ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் IN இட் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 1 தான் இல்லைங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? நமக்கு 1 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அதாவது தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A, determinant of A inverse which is equal to determinant of A inverse, determinant of A is equal to 1. ஸோ இதில் பாருங்கள் determinant of Aவும் determinant of A inverse இதனுடைய ப்ராடக்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 1 அப்படின்னா இந்த 2 எலமெண்ட்டுமே எப்படி இருக்கணும்? நான் ஜீரோ எலமெண்ட்ஸாக இருக்கணும் இல்லையா? 1 0 ஆனால் கூட என்ன ஆகிடும்? கண்டிப்பாக ஈக்குவல் டு 0 ஆகிடும். ப்ராடக்ட் பிகம் 0. அப்படின்னா இந்த 2மே ப்ராடக்ட் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஷுட் பி நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட் பண்ணால் தான் ஈக்குவல் டு 1 வரும். ஸோ 1 0 ஆனால் கூட என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சம் நம்பர் மீன்ஸ் தி நம்பர்ஸுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A not equal to 0 na enna meaning? A is non-singular இல்லையா? ஸோ therefore A is non-singular. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். A inverse existன்னு எடுத்தோம், டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 சொன்னோம், therefore A is non-singular. ஸோ நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் பார்ட்டு ப்ரூவ் பண்ணோம். ஸோ கான்வர்ஸ்லி A is non-singular எடுத்துக்கணும். ஓகே, சப்போஸ் A is non-singular. A is non-singular. Non-singular means determinant of A is not equal to 0. ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம எதை ப்ரூஃப் பண்ணோம்? இப்போது A inverse existன்னு ப்ரூஃப் பண்ணோம். ஓகே, அதுக்கு பை தியரம்
1.1. 1.1 தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா A into adjoint of A which is equal to adjoint of A into A is equal to determinant of A into IN. So this is the theorem 1.1 result இல்லைங்களா. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டோம். அப்போது ஐ எம் கோயிங் டு டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன கிடைக்குன்னா a into 1 by determinant of a into adjoint of a which is equal to here also 1 by determinant of a into adjoint of a into a which is equal to determinant of a numerator denominator will be cancelled. So finally we get in. So thus we are able to find a matrix B which is equal to 1 divided by determinant of A into adjoint of A such that AB is equal to BA equal to IN. அப்போது A இந்த மேட்ரிக்ஸ் நம்ம Bன்னு எடுத்தோம்னா ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடையாது, யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போது பிங்கிறது என்ன, ஏவோடைய இன்வர்ஸ். அப்போ பியை வந்து நம்ம இன்வர்ஸ்ன்னு சொல்லலாமா. அப்போது தேர்ஃபோர் தி இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தி இன்வர்ஸ் ஆஃப் ஏ, தி இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ் denoted as A inverse is equal to 1 divided by determinant of A into adjoint of A. So hence proved. Now we are going to see theorem 1.4. The question, if A is non-singular, then the first proof determinant of A inverse is equal to 1 divided by determinant of A. Second one, A transpose whole inverse is equal to A inverse whole transpose. So third one, lambda into A whole inverse is equal to 1 divided by lambda into A inverse, where lambda is a non-zero scalar. Okay, so let me prove now. Proof. So first, the given statement, let capital A be a non-singular matrix. Okay, so what is non-singular? It means determinant of A is not equal to 0. So by definition of inverse, we know that A into A inverse is equal to A inverse into A is equal to IN. So this is inverse definition. A into A inverse ஓட value IN நமக்கு தெரியும், A inverse into A நாலும் IN அப்படின்றது தெரியும். ஸோ இதில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஃபஸ்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது A into A inverse is equal to IN. இதை மட்டும் எடுத்துகிட்டு ஐ எம் கோயிங் டு டேக் டிட்டர்மினன்ட் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐஎன். ஸோ த டிட்டர்மினன்ட் ஆஃப் ப்ராடக்டை வி கேன் ஸ்ப்ளிட். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் யூனிட் மேட்ரிக்ஸ் இஸ் 1 இல்லைங்களா. ஸோ திஸ் வேல்யூ இஸ் 1. யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா the value is 1. So which implies determinant of A inverse which is equal to 1 divided by determinant of A. So this is the first result. So hence proved. This is first one. So next second one proof. A transpose whole inverse is equal to A inverse into whole transpose. So the same definition திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ A into A inverse which is equal to A inverse into A is equal to IN. Okay, so இப்போ I am going to take transpose on both sides. Transpose எடுத்தனா A into A inverse whole transpose is equal to A inverse into A the whole transpose is equal to IN transpose. So next, by using the reversal of transpose, we can get A inverse whole transpose into A transpose which is equal to
A inverse whole transpose into A transpose is equal to IN transpose is IN. யூனிட் மேட்ரிக்ஸ் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அகெயின் யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு மேட்ரிக்ஸ். ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஏ மேட்ரிக்ஸ், ஏ டிரான்ஸ்போஸ் அனதர் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ண நமக்கு என்னது யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்ரிக்ஸ், ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம், ஆல்டர்னேட் பண்ணி ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? அதாவது ஏபி ஈக்குவல் டு பிஇ இப்படி கிடைச்சா இந்த பி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம், தி இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஓகே, பி அப்படிங்கிறது ஏவுடைய இன்வர்ஸ். ஓகே, அப்போது இந்த டேர்ம் ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், இன்வர்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இதனுடைய இன்வர்ஸ், ஒரு மேட்ரிக்ஸும் அதோட இன்வர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் தான் நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ வி கேன் சே தட் தி ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ், இது என்னவாக இருக்குது அப்படின்னா, இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் A transpose. A transpose உடைய இன்வர்ஸ். அப்போது இன்வர்ஸ் ஆஃப் A transpose எப்படி அதெல்லாம் நம்ம A transpose whole inverse. இன்வர்ஸ் ஆஃப் A transpose மீன்ஸ் A transpose whole inverse இல்லையா? இப்போ இன்வர்ஸ் ஆஃப் A அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதுவோம், இன்வர்ஸ் ஆஃப் ஏனா A inverse, இன்வர்ஸ் ஆஃப் A. ஸோ லைக் தட் தி இன்வர்ஸ் ஆஃப் A transpose is A transpose whole inverse is, இது எதோடைய வேல்யூஸ் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகே, ஸோ அப்போது நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இதுக்கோட மீனிங் எப்படின்னா, தி டிரான்ஸ்போஸ் அண்ட் இன்வர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சபிள். ஸோ இதை நம்ம மாற்றிக்கலாம், டிரான்ஸ்போஸ் எடுத்து இன்வர்ஸ் எடுக்கலாம், இன்வர்ஸ் எடுத்துகிட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் போத் ஆர் சேம். ஓகே, ஸோ திஸ் இஸ் செகண்ட் ரிசல்ட். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்துடலாம். ஒன், ஸோ லேம்டா இஸ் ஏ non-zero scalar. ஸோ இதில் இந்த ஈக்குவேஷன்ஸில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐஎன். ஸோ இதில் லேம்டாவில் மல்டிப்ளை பண்ணி நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ லேம்டா இன்ட்டு ஏ, ஸோ லேம்டா வந்து ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன், இன்ட்டு 1 பை லேம்டா இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ லேம்டா வில் பி கேன்சல்டு. இங்கேயும் 1 பை லேம்டா இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு லேம்டா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஐஎன். ஸோ லேம்டாவில் நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு மேட்ரிக்ஸ், இதுவும் ஒரு அனதர் மேட்ரிக்ஸ். ஸோ டூ மேட்ரிக்ஸு நம்ம ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கிது, ஐஎன் கிடைக்குதா. ஸோ அகெயின் இது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இல்லையா. அப்போது நம்ம என்ன சொல்லலாம்னா 1 பை லேம்டா இன்ட்டு ஏ இன்வர்ஸ், 1 பை லேம்டா இன்ட்டு ஏ இன்வர்ஸ் என்ன சொல்லலாம், is an inverse of லேம்டா இன்ட்டு ஏ. சரிங்களா? அப்போ லேம்டா இன்ட்டு ஏவுடைய இன்வர்ஸ் தான் இந்த டேர்ம். அப்போது therefore லேம்டா ஏ தி ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை லேம்டா இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ திஸ் இஸ் தி ப்ரூஃப். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, தேங்க்யூ.